காலையிலேருந்து பயங்கரமாக காற்று அடிக்குது, என்னன்னு தெரில. செம்ம காற்று தெரியுதா உங்களுக்கு? இதை விட பயங்கரமாக காற்று அடிச்சிச்சு. ஏதாவது கம்மி என்ன எல்லாம் விழுந்துட போகுதுன்னு பயந்துட்டோம் நாங்கள். யூனிஃபார்ம் போட்டு போகலனாலும் பரவாயில்ல. நாங்கள் நம்மளோட சட்டை டேமேஜ் ஆகுது, அதுக்கு தான் அந்த பண்ணி துவைக்கல. வாஷிங் மிஷினில் துணியை போடணும். இதை நட்டி வச்சிட்டீங்களா? கருவேப்பிலை கருவேப்பிலையா சேர்த்து வச்சுருக்காரு ஒருத்தர். தங்கத்தை சேர்ப்பாங்க பார்த்தா அது கருவேப்பிலையா சேர்த்து வச்சுருக்காரு. இங்கே பாருங்க, மாவு, அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க மிட்டாய், இஞ்சி, இங்கே பாருங்க இஞ்சி, அப்புறமா ஒரு மாதுளப்பழம், 163 ரூபா. ஓகே. அப்புறமா 2 பால். எவ்வளோ பால்? 44 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 220 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருப்போமா. அப்புறமா அந்த இது ஒன்று 300 ரூபா. ஜூஸ் 40 ரூபாய்க்கு வச்சேன். அது எவ்வளோ? 40 ரூபா. 300. அப்புறமா நான் மிஷினுக்கு வாங்கணும் 355 ரூபா. வெளியில போனா இப்படிதான் செலவாகணும். ஒரு நாள் இருக்கும். அன்றைக்கி வந்து எனக்கு வந்து எங்களை டெய்லரிங் சிஸ்டர் வந்து பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. எங்கள் சின்ன வயசில் எல்லாமே நாங்கள் சிஸ்டர் கான்வெண்ட்டில் தான் நிறைய கோர்ஸ் வந்து படித்து முடித்தோம். அதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களெல்லாம் ரொம்ப நாங்களும் சரி அன்பாக நேசிப்போம், அவங்களும் எங்களை ரொம்ப அன்பாக நேசிப்பாங்க. அன்றைக்கி வந்து சிஸ்டரை பார்க்கணும், ஆனால் எப்படி பார்க்குறது, அவங்க திருச்சியில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி என் மைண்டில் கொஞ்சம் ஓடிட்டு இருந்துச்சு. மத்தியானம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவங்கள பார்க்கணும், திருச்சிக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா திடீர்னு ரோடு கிராஸ் பண்ணாங்க. யார் அது நம்ம சிஸ்டர் மாதிரி இருக்காங்கன்ட்டு நாங்கள் தபால்பேட்டில் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா எங்கள் சிஸ்டர் தான். சாம் வந்து சொன்னார், ஏய் சிஸ்டர் ஏங்க வர போகிறாங்க, நீ யாரையோ பார்த்து சொல்கிற அப்படி சொன்னார். இல்லை சிஸ்டர் தான் அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தா எங்கள் சிஸ்டர் தான் வந்திருக்காங்க திருச்சியில் இருந்து. இது உடஞ்சிச்சா? உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உடையதான் செய்யணும்ல, டம்முன்னு. அது மேலே ஒரு அட்டை வைக்கணும். ஆனால் உடையில இல்லாமா? உடையில, ஆனால் உடஞ்சிருக்கும், மிஸ் ஆயிடுச்சு. முட்டையை தலைக்கில வச்சிருக்காங்க, நிமித்தி வைமா. ஆமா, அண்ணன் தப்பா வச்சுட்டாரு. சரி பரவாயில்ல விடு. சரி, அவரை குறைச்சு பாவம், அவரே ரொம்ப தூக்கத்துல இருந்தாரு. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாருன்னா. தனியா இருக்கிற சேஃப்டியே கிடையாது. ஆனா அவ்வளோ நேரம் அவர் தனியா இருக்காரு. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம எங்கடா போய் இருக்கிறது. வெளிநாட்டு போனால் துப்பாக்கி வச்சு சொல்கிறாங்க, குண்டை போடுறாங்க சொல்கிறாங்க. இங்கே வந்தால் அதுக்கு மேலே இருக்குது. இந்த பாருங்க, மாடர்ன் பிரெட் எப்பவுமே வாங்கவே மாட்டோம். சரி, இந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் தெரியுமா? நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்கும். அப்படியா? அப்போ ஏன் பூசணம் குத்திடுது? எல்லா பிரெட்டுமே 2 நாள் தான், வாங்கிட்டு வந்து 2 நாள் சாப்பிடணும். வச்சு பூஜை பண்ணக்கூடாது. 10 ரூபா பெருசாக வாங்கிக்கலாம், நல்லதுக்கு. சின்னது போதும். ரஸ்க்கு இதெல்லாம் சாம்க்கு. இது வந்து 85 ரூபா சொன்னாங்களா? ஏன்னா இப்போ பாருங்க, சாம் இதெல்லாம் சாப்பிடலாம், புரியுதா? நான் எதுவுமே சாப்பிட முடியாது, எனக்கு உப்பு சேர்க்கறது இல்லை நான். இப்போ நாங்கள் வந்து அந்த இந்து உப்பு தான் சேர்க்குறோம். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறதுனா ஒயிட் உப்பு சேர்த்துருப்பாங்க, அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. இப்போ கொஞ்சம் ஸ்வீட்டு சாப்பிட்டேன், அதுக்கே தொண்டை வலிக்குது. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? எங்கள் மருமங்க, குட்டி மருமங்க ஊட்டுது. அச்சா வாழைப்பழம் எடுத்துக்கோ, ஸ்வீட் எடுத்துக்கோன்னு செல்லும். அவன் போனோடனே உட்கார வச்சு கவனிப்பான். அதனால ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட்டானா தொண்டை இதாகிடுச்சு. இங்கே பாருங்க, அரிசி இது 70 ரூபா 1 கிலோ. சாரி 67 ரூபா. என்னங்க, அதனால 1/2 கிலோ வாங்கணும். அரிசி வாங்கணும், டைம் இல்லை, அதனால தான் வாங்காம இருக்கிறோம். இட்லி பொடி இது எவ்வளோ? வெங்காயம் 25 ரூபா. வேஸ்ட்டுங்க, பல்காக வாங்கினதான் லாபம். இது நான் சும்மா வாங்கினேன், குச்சி சிப்ஸ். சும்மா காசு. அதாவது நமக்கு இனிப்பே சாப்பிட்டு சளிச்சு போன பிறகு ஒரு 2 பீஸ் காரம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுல, அதுக்காக வாங்கினது. இதை நான் வச்சுப்பேன் ஒரு 5 நாளைக்காவது. குச்சி சிப்ஸ் வாங்கினோமா. அடுத்தது சாமி இதை வாங்கவே வேண்டாம். ஆனால் இது வாங்கி ஒரு வாட்டி எனக்கு கொடுத்தீங்களாங்க? ஒரு வாட்டி கொடுத்தேன், நல்லா இல்லைன்ட்டு. ஆனால் அது கூட ஆச்சு, இது கிடையாது.
இது பார்க்கலாம் எப்படி இதுன்னு. சேத்தன் ஆரோக்கியமாக வாழ்க்கை பணக்கற்கண்டு சுக்குமல்லி காப்பி. ஆனா எங்க அம்மா எனக்கு சுக்கு கொடுத்துட்டாங்க, அது இப்ப மறந்துட்டேன். நான் இன்னைக்கு நைட்டு அதை இடிச்சு வச்சுட்டேன்னா நாளைக்கு நான் செஞ்சுப்பேன். மல்லி வாங்கிட்டு எங்க அம்மா கொடுத்தாங்க. மல்லி வாங்கிட்டா? மல்லி தான் இருக்கு. வண்டியா வீட்டுக்குள்ள. இந்த பாருங்க கமர்கட்டு வாங்கியிருக்கோம். கமர்கட்டு வந்து எதுக்கு வாங்குறோம்னா ஹெல்த்தியான ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு கமர்கட்டெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். ஓ ஹெல்த்தியான ஸ்வீட் இது. தேங்காய் வெல்லம் ஹெல்த்தியான ஸ்வீட் சூப்பரா இருக்கு. கோயில்பட்டி இது சாப்பிட்டு பாருங்க. அப்படியா குடும்பம்? ஏன்னா ஆமா இது கோவில்பட்டி ஃபேமஸா? நல்லா இருக்குமா அது? உனக்கு கோவில்பட்டி வீரலட்சுமி தெரியுமா? தெரியாதுல? புளிய புளிய இதுல என்ன புளிய சொல்ல தப்பா இருந்தா நான் தான் எழுப்பேன். கட் பண்ணிட்டேன். புளிய மொரட்டா வச்சோம். அவதான் கோவில்பட்டி வீரலட்சுமியா? சரி கோவில்பட்டி வீரலட்சுமி இது ஒரு சினிமா படம். சின்ன வயசுல சிம்ரன் ஃபேமஸா இருக்க டைம்ல சிம்ரன் நடிச்ச படம். நானும் பார்த்ததில்ல, நானும் சின்ன பையன்ல இருந்தேன். விஜய் டிவில போட்டு அப்பெல்லாம் நம்ம வீட்டுல விஜய் டிவியே கிடையாது, தூர்தர்ஷன் மட்டும்தான். பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு போது கேட்டாதான் உண்டு. கோவில்பட்டி வீரசாமியா? வீராசாமி அவரு இல்ல, வீராசாமி ஒருத்தர் இருக்காரு. அது விடு. வீராசாமி தெரியுமா? ராஜேந்திரன். அப்பா கட்ட சொல்லிச்சுப்பா. ஏன்னா அல்லவா மும்தாஜ் இருக்கும். மம்தாஜ் நினைச்சிட்டேன். மம்தாஜா? வாங்கணும் இதுக்கு 300 ரூபாய்க்கு மேல பில்லு. 385 ரூபாய் ஆச்சு மொத்தம். இங்க பாருங்க, இதுல இருந்து 385 நினைச்சு பார்த்துருப்பீங்களா? ஆனா ஆச்சு. ஏன்னா இது இல்லாம நான் இது வேற வாங்கியிருக்கிறேன், தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன். ஓகே தண்ணி அதோட சேர்த்தா சொல்றேன். சார் மைசூர் பாக் வேற சாப்பிட்டாரு, சாமிக்கு யார் ஆயிடுச்சுன்னாரு. என்னன்னு தெரியல, ஒரு நாளைக்கு வேற வந்து அது என்ன ஆயிடுச்சு. எனக்கு காலைல இருந்து வேலைக்கு போயிட்டு அப்படியே போயிட்டேன். இப்ப நாளைக்கும் அவங்க வேலைக்கு வர சொல்லிட்டாங்களா, நமக்கு சர்ச்சுக்கு போகாம இருக்கவும் முடியாது. அதே ப்ராப்ளம். அதாவது சண்டே வந்து ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு லீவ் போடாம போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியும் என்னுடைய வழி. நாங்க கிட்டத்தட்ட எங்க சர்ச்சுக்கு 10 வருஷமா போயிட்டு இருக்கோம். 10 வருஷத்துல எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க சர்ச்சுக்கு போகாத நாள் வெறும் 3 நாள் தான். 10 வருஷத்துல எல்லா சண்டையும் நாங்க சர்ச்சுக்கு சுத்தி இறந்த நாள் ஊர்ல இருந்தோம், அவ்வளவுதான். நான் வந்து 3 நாள் தான் போகல. சாம் வந்து ஒரு மாசம் ஒரு வாட்டி கட்டாச்சு. சாம் வந்து ஒரு 7 நாள் 8 நாள் கிட்ட வரல. 7 சண்டே 8 சண்டே இல்ல 10 சண்டே கூட நான் வராம இருப்பேன். ஆனா அப்ப கூட நான் வரல விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கிறேன். ஞாபகம் இருக்கு. 10 வருஷம் சர்ச்சு லைஃப்ல சாம் வந்து 10 வாட்டி வரல, நான் வந்து 3 வாட்டி தான் போகல. அப்போ எங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அது குறிப்பிட்டு இப்ப 3 வருஷம் நம்ம லீவே போட்டது கிடையாது. பர்டிகுலரா அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டுல இருந்தேன் பாரு. அப்போ நீ ஜோசப் மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்தீங்க. அந்த ஒரு நாள் ஞாபகம் இருக்கு. என் தம்பி வந்து என்ன கூட்டு போனான் அப்போ சர்ச்சுக்கு. அப்ப ஜோசப் கல்யாணம் ஆகல இல்லங்க. ஆமா அதான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அது மாதிரி சர்ச்சுக்கு ரெகுலரா போறோம். ஏன்னா நாங்க சர்ச்சுக்கு போகலன்னா எங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு வாரம் ஃபுல்லா நிறைய டிராப் ஆயிடும், அந்த மாசமே இதாயிடும் எங்களுக்கு அது. ஆனா நம்மளை ஏசுவ வந்து தண்டிக்கிறவர் கிடையாது. ஆனா அந்த ஏத்துக்கவே முடியாது, ரொம்ப அலை வரும். காத்து பயங்கரமா அடிச்சிருக்கு. கரையை கலக்குது போல. இதில் நான் கலப்படம் செஞ்சுருக்கேன். தோசை மாவு கூட கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது இருக்குல்ல, அது மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. முட்டையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா வெளியில் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. இது என்னன்னா அரிசி முட்டை தக்காளி எல்லாம் வாங்கி வண்டியிலே வச்சுருக்காங்க போல். சாம் அந்த மறந்துட்டாராம். இப்போ வந்து பார்த்தா என்ன அது கிச்சனில் முட்டை தக்காளி வெங்காயம் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்தா வாங்கி வச்சுட்டு மறந்துட்டோமா. அரிசியும் வாங்கி வச்சிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ பளபளன்னு இருக்குன்ட்டு? அப்படி ஒரு ஷைனிங்காக இருக்குது அப்படியே ஃபேஸு. ஒரு ஃபேஸ் க்ரீம் போட்டு நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், அது மாதிரி இருக்குது. உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன்.
இந்த ஃப்ரண்ட் கேமரா வர ஒரு டம்மி ஸ்டாப் பண்ணி காட்டுங்க இங்க லைவ் போகுது. காலையிலே காலையில் எனக்கு வேரி கோஸ் வந்துருச்சு காலில். வேரி கோஸா? ஆமாம், அப்படியே குண்டு குண்டாயிடுச்சு கால். அது இழுத்துக்கிட்டே இருக்கு, என்னால் வலி தாங்க. அது எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஓ, இதில் தான் அந்த ஸ்பூன் வருதா? அம்மா வீட்டிலேருந்து இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஆனால் அது இதில் தான் வரும்னு எனக்கு தெரியாது. ஓ, ஜிஆர்பி நிறைய சோம்பு பீப் சாப்பிடுவாங்க உடம்பு சரியாகிறதுக்கு முன்னாடி. அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஜிஆர்பி நல்லா இருக்குமாம்மா? நல்லதான். சாங்க்கு வேணும்னாரு. என்ன இப்படிதான் வருமா? கட்ட கட்டமா அது இருக்காது, அப்படியே அள்ளி சாப்பிடுறது. அப்படியா? ஓகே. ஆனா என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, வெண்ணிலா ஃப்ளேவர் மாதிரி. வெண்ணிலா தான் அது. வெண்ணிலாவா பட்டர்ஸ்காட்ச்? பட்டர்ஸ்காட்சா? ஆமா நினைக்கிறேன், முட்டர்ஸ்காட்ச் தான் போட்டுச்சு. அதில் இப்படி இருக்கு கவர் எடு, அதில் இருக்கும் பாரு, கீழே இருக்குது பாரு கவர், இந்த பக்கம் அதில் போட்டிருக்கோம் பாரு. என்ன ஃப்ளேவர்னு பாரு. என்ன ஃப்ளேவர் போட்டிருக்க? பட்டர்ஸ்காட்ச் தானே ஃப்ளேவர்? ஆமாம்மா, பட்டர்ஸ்காட்ச் தெரியுது. நல்லாவே இல்லை, நல்லா தான் இருக்கும். ரொம்ப கோவம் வருது எனக்கு. வளர ஓட்டுலாம் பாரு. என்ன சிரிப்பாரு இவரு மருமகளை பார்த்துட்டு. பாம்பு வந்துச்சுங்க, பாம்பு. அது என்ன பாம்புன்னே தெரியல. எல்லாம் நெருப்பு ஊத்திறீங்களா? பாம்பு வந்திருக்கு. ஆமா, எங்க கொல்லுங்க அத. அது இன்னும் துடிச்சிட்டே தான் கிடக்கு. பாருங்க, இந்த இடத்த நாய் போகுது பாத்தீங்களா? எவ்வளோ நாய் ரோட்ல தாங்க இருக்குங்க. சங்கு இல்லம்மா, சிப்பி. சிப்பியா? பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க, பார்த்து தெரியும். இது ஒன்று உள்ள கவிமா, எஸ்பாக்காக ஊழியர் செய்வியாமா? கவிமா, எஸ்பாக்காக ஊழியர் செய்வியாமா? எஸ்பாக்காக ஊழியர் செய்ய போறியாமா? நிறைய வீடியோ வடபெருப்பாக்கம் மாதாவரம் ரோடு தண்ணியில் முழுகிச்சின்ட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே ரொம்ப வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க. பயங்கர சேதாரம், அங்கங்கே பள்ளம் விழுந்துருச்சு. நைட்டு பகல்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செய்யறது பிரச்சனை இல்லை, லைட்டே இல்லை, இங்கே கரண்ட் இல்லைலாங்க. ஐயோ, மாமா வீடெல்லாம் தண்ணியில் தான் இருக்கு. எல்லாம் தண்ணி போட்டு பெரிய பெரிய அந்த ராட்சஸ்த அந்த மோட்டரெல்லாம் போட்டு பைப்பெல்லாம் போட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோக்குள்ள ரீல்ஸை போட்டு வீடியோவில் போட்டு நியூஸில் போட்டு ஒரு இது பண்ணிட்டாங்களா? தண்ணி கீழே விட
எங்க பாவங்களை சுமந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லு. अगर आप यीशु बोलकर पुकारेंगे तो आपकी जिंदगी की कोई भी परेशानी नहीं उसके वो छुटकारा देगा. और बहुत से बीमारी लोगों को चंगा होते हुए मैंने देखा है. அடுத்த வஸ்துல அசிரியா மாதிரி ஆயி ஸ்பைடர் மேன மாறட்டேன், அவெஞ்சர் ஆவறேன். அசிரியா மாதிரி நானும் அவெஞ்சர் ஆக போறேன். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப